4 பிரெட் எடுத்துருக்கேன். இந்த பிரெட்டை வந்து நம்ம சதுரமாக இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். மீதி இருக்க பிரெட்டையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் 4 பீஸு. இப்போ வெங்காயம் ஒரு வாரமாக வச்சிடலாம். இதில் வந்து கேப்சிகம் வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ குக்கும்பர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஸ்கின்னோடய நம்ம இருக்கட்டு நம்ம வந்து 4 பீஸ் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பிரெட்டு டோஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம பட்டர் தேய்ச்சிடலாம் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட்டை இதில் வச்சிடலாம். 2 ப்ரெட்டையும் இதில் வச்சிடலாம். இப்போ 2 முட்டை உடைச்சி இந்த 2லேயும் நம்ம விட்டு வச்சிடலாம். பெப்பர் சால்ட் வந்து கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் லைட்டாக போட்டுடலாம். இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும், டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நம்ம குக்கும்பர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் வச்சிடலாம். இப்போ வந்து வெங்காயம் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2லேயும் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண ப்ரெட்டை வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மூடி விட போகிறோம். லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிடும். இதை வந்து 3/4 பாகம் நம்ம குக் ஆனது என்ன பண்ணணும்னா, இதில் பட்டர் தேய்க்கணும், பட்டர் தேய்க்கலாம். நமக்கு கீ வந்து தேய்ச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் மணமாட்டும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம வச்சுட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம், க்ளோஸ் பண்ணி. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, அவ்வளோ கபான்னு மணக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், நைட்டு டின்னராக சாப்பிடலாம். எப்படி வேணாலும் நம்ம விருப்பம்தான். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நான் வந்து சைடிஷ்டாக வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். நீங்கள் வந்து மயோனஸோ டொமேட்டோ கெச்சப்போ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நம்ம விருப்பம்தான். எனக்கு டேஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி நல்லா பிடிக்கும். சூடாக வந்து ஜீரக தண்ணி எடுத்திருக்கேன். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக எடுப்பேன். இது சாப்பிட்டுட்டு இந்த தண்ணி குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து உட்காந்தாச்சு. நான் வந்து எப்போவுமே செவ்வாழையோ ரோபஸ்டா பழம் தான் எடுப்பேன். இன்றைக்கி வந்து பாளையங்கொட்டம் பழம் தான் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு நான் வந்து சாப்பிடுக்கு வந்து உட்காந்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. இப்படி வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூடாக இருக்குது. இந்த சிக்கன் கிரேவி வச்சு இப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப இதை தான் சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிடும்போது. எனக்கு காலை உணவாட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்.
அது நம்ம டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.